ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளோ பேர் இந்த டிவியில் முன்னால் உட்காந்து கவலையோட, கண்ணீரோட, பாரத்தோடு ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் கவலைகள் மாற வேண்டும், இவர்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும், இவர்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவே நீர் தர வேண்டும். ஆண்டவரே, அது உங்ககிட்ட தான் இருக்குப்பா. அந்த விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் இயேசுவே. இப்பொழுதே எனக்கு இறங்கும் இயேசுவே. என் ஜெபத்தை கேளுங்க இயேசுவே. எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. எங்கள் கடனை எடுத்துருங்கப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ராஜா நீங்கள் இரக்கம் செய்யுங்களப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் டிவி முன்னால் உட்காந்து ரொம்ப ஆசையோட ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 7 மணிக்கும் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து டிவியில் அநேகர் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். உங்களை இயேசுவி நாமத்தினால வாழ்த்துகிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏசாயா 47வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இப்போ என்ன செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. வியாதிக்காக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாமல் இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே நமக்கு பதில் இயேசப்பா தான். அந்த கல்வாரி பாடு மரணங்கள் நிமித்தமாக தான் நம்ம வெற்றியை அடைய முடியும். ஆனால் இப்படி இந்த மாதிரி அமாவாசையும் ஜோசியம் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்க, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு 14வது வசனம் ஏசாயா 47:14 இதோ அவர்கள் ஆடையை போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று விடுவிப்பதில்லை. அது குளிர் காயத்தக்க தணலும் அல்ல. எதிரே உட்கார்ந்திருக்கத்தக்க அடுப்பும் அல்ல. அப்போ இந்த ஜோசியம் பார்க்குறவங்க, என்ன நட்சத்திரம் பார்க்குறவங்க, இந்த அமாவாசை பார்க்குறவங்க, இவங்களுடைய அந்த இது நெருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எதிர்காயத்தக்க ஒரு தழல் கூட இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு பயங்கரமான அக்கினியாக காணப்படுகின்றது. ஒருவேளை நீங்கள் அமாவாசை கணிக்கிறவங்களா, நீங்கள் ஜோசியம் பார்க்குறவங்களா, அப்படிப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று உங்களுக்கு இதை நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ண சில வழிகள். எப்படிலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு வேதத்தின் ஆதாரத்தின்படி அநேகர் வெவ்வேறு மாதிரி தங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள். சிலர் அழுது ஜெபித்திருக்கிறார்கள், சிலர் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார்கள், சிலர் எங்கேயாவது போய் ஜெபித்திருக்கிறார்கள். இப்படியாக சில பேரை உங்களுக்கு நான் இன்றைக்கு ஆதாரமாக ஒரு 30 நிமிடங்களுக்குள் உங்களுக்கு இதை நான் சொல்ல இருக்கின்றேன். முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 18வது அதிகாரத்தில் 10வது 11வது வசனம். லூக்கா 18:10-11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரன் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியமெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்றும் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஒருவன் ஜெபம் பண்ணுகிறான். இவனுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மன மேட்டுமையான ஒரு ஜெபமாக இருக்கின்றது. நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், வாரத்தில் 2 நாள் என்ன செய்வேன், நான் சர்ச்சுக்கு போவேன்,
நான் அநியக்காரர் மாதிரி இல்லை, இங்கே ஒருத்தர் தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கானே இவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தவர் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னா 13வது வசனம் 18, 13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். 2 பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒருவன் ஜெபம் பண்ணுகிறான், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னுடைய மார்பிலே அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? நான் பாவி, அதனால் தேவனே என்மேல் கிருபையாயிரும் என்று அடிக்கின்றான். 2 பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒழுங்காக தசமபாக செலுத்துவேன், நான் ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், நான் அப்படிலாம் ஒன்று பாவி கிடையாது, நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி அந்த முதலாவது ஒருவன் சொல்லுகிறான். அவனுக்கு பரிசேயன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 2வது ஆயக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் ஆலயத்துக்கிட்ட கூட ரொம்ப கிட்ட போகாமல் தூரத்தில் நிற்கிறான். நான் ஒரு பாவி, இதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பிலே அடித்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனே அல்ல இவனே நீதிமானாகப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இந்த 2 பேருடைய ஜெபத்துல ஒருத்தன் ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா அவன் பெருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுகின்றான். 2வது ஜெபம் செய்கின்ற ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பிலை அடித்து, நான் பாவிதான், ஏன் பாவம் எனக்கு தெரியும், என்ன இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை, சரியா, அதனால என்னுடைய பாவம் எனக்கு தெரியும், அதனால தேவனே என்னை நீர் மன்னியும், என்மேல் நீர் கிருபையாயிரும் என்று கேட்கின்றான். உடனே தேவன் இவனை தான் நீதிமானாக அனுப்புகின்றார். நீதிமான் அப்படின்னா சகல ஆசீர்வாதத்திற்கும் உரியவன், அவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய பிள்ளை என்ற சாக்கியத்தை பெறுகின்றான். அப்போ எப்படி ஒரு ஜெபம் இருக்கின்றது? நான் என்ன தலைப்பு சொன்னேன் அப்படின்னா, ஜெபம் பண்ண சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன், சில வழிகள் அப்படிங்கிற தலைப்பில். அப்போ இவன் எப்படி ஜெபம் பண்ணி நீதிமான் ஆயிட்டான், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். நான் ஒரு பாவி என்று ஒத்து கொண்டதுனால இவன் ஆசீர்வதிக்கப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்களுடைய வழிமுறைகள் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 42வது வசனம். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கார்மேல் பர்வதத்திலுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குறிந்து. இவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? இது யார் இந்த ஜெபத்தை பண்ணுறா அப்படின்னா எலியா ஜெபம் பண்ணுறார். எலியாவுடைய ஜெபத்தை நீங்கள் பாருங்கள். அவருடைய வழிமுறை எப்படி அப்படின்னா, அவர் முழங்கால் படியிடுகிறார். முழங்கால் படியிட்டு கர்மேல் பர்வதத்தில், அப்போ அவர் எப்படி ஜெபம் பண்ண எப்படி ஒரு இடத்தை தேடுகிறார் அப்படின்னா, ஒரு பெரிய மலையை தேடுகிறார், மலை மேலே ஏறுகிறார். ஏன்னா அவருடைய இருதயம் தேவனுடைய ஆத்தும பாரத்தால் இருக்கின்றது, ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தில் இருக்கின்றது. ஆகாப் என்பவன் இவரை கொலை செய்ய தேடுகின்றான். அவருடைய மனைவி ஏசபேல் இந்த எலியாவை கொலை செய்ய தேடுகின்றார்கள். இந்த நேரத்தில் எலியா மூலமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நான் என் தேவனை நான் கெஞ்சி கேட்பேன், இப்பொழுது மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தான ஜெபத்தை ஏறெடுப்பதற்காக மலையின் மேலே ஏறுகின்றார். உயரத்தை தேடுகின்றார், தனிமையை தேடுகின்றார். யாருக்கும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படக்கூடாது என்று அவர் ஒரு மலையின் மேலே தனித்து அவர் ஜெபிக்கின்றார். அதான் வேதத்தில் எழுதியிருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு யாக்கோபில் எழுதியிருக்காங்க. அருமையானவர்களே, இந்த எலியா அந்த பர்வதத்தின் மேல் ஏறி போய்விட்டார். அவருக்கு அவ்வளோ பெரிய சிகரம் அது பெரிய மலை, அங்கே ஏறுவது அவருக்கு கடினம் அல்ல. ஏனென்றால் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியமானது, இப்பொழுது தேவனுடைய வல்லமையை நாம் இறக்கி காட்ட வேண்டும் இந்த ஜனங்களுக்கு என்பதற்காக அவர் அப்படியாய் கஷ்டப்பட்டு ஏறி அங்கே இருந்து என்ன ஜெபம் பண்ணார்? நின்றுக்கிட்டு இல்லை, உட்கார்ந்துக்கிட்டு இல்லை, படுத்துக்கிட்டு இல்லை. அவருடைய ஜெபம்
தன் முகம் தன் முழங்காலில் படிய அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். தன்னுடைய முகம், நீங்கள் இன்றைக்கு ஜெபம் செய்து பாருங்கள். நம்முடைய முகம் நம்முடைய முழங்காலில் படுவதற்கு நாம் குனிய வேண்டும், நாம் தரைமட்டு தாழ்த்த வேண்டும். அப்படி குனியும் போது தான் நம்முடைய முகம் இந்த முழங்காலிலே படும். இதை செய்து நான் அநேக வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் இதை நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். நானும் செய்து பார்த்துருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய பின் பகுதியினுடைய அந்த முதுகு எல்லாமே நமக்கு வலிக்கும். இப்போ சின்ன பிள்ளைகளே கை வலிக்கு கால் வலிக்கு இழுத்துக்கிட்டு போகுது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இவர் எவ்வளவு முதியவராக இருந்தாங்களோ நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவருக்கு சரியான போஜனம் கிடையாது. ஆனாலும் அவர் என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அந்த மலையில் போய் ஏறி தனித்து கர்த்தரோடு போராடும்படிக்கு தன்னுடைய முகத்தை தன் முழங்காலில் வைத்து அப்படியே ஊக்கத்தோடு அவர் 7 முறை ஜெபம் பண்ணினார். 7 முறை ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய இரைச்சல் கேட்டுதான் உடனே அங்கே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கி நம்முடைய ஜெபம் இப்படியான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். இப்போ எவ்வளவோ சின்ன வயசில் கூட முழங்கால் படியிட முடியாமல் தவிக்கிறார்கள், கால் வலிக்கு என்கிறார்கள், சேரில் தான் இருக்க முடியுதுங்கிறாங்க. ஆனால் அந்த நாளிலே அவர் சரியான உணவு இல்லாத அவர் கூட அவ்வளவாய் ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு வழிமுறையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அடுத்து நீங்கள் மார்க்கு 6வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஏசப்பா எப்பொழுது ஜனங்களோட கூட இருக்கின்றார். அவர் தனித்து போய் ஜெபம் பண்ண முடியல. ஆனால் அவருக்குடைய மனமானது, இயேசுவினுடைய மனமானது இயங்குகின்றது. எதுக்கு அப்படின்னா, பிதாவிகிட்ட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான். நான் ஒரு நாள் ஒரு புத்தகத்தில் படித்தேனா இல்லை கேட்டேனா எனக்கு ஞாபகம் இல்லை. சில வருடங்களுக்கு முன்பாக என்ன அப்படின்னா, ஒருவர் தேவனுடைய ஆலயத்திலே போய் பகல் நேரங்களிலே ஆலயத்திலே போய் அப்படியே உட்கார்ந்து இருப்பாராம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே உட்கார்ந்தே இருப்பாராம். வாயை திறக்கவே மாட்டாராம். உட்கார்ந்தே இருந்துட்டு கொஞ்சம் அதிகமான ஒரு நேரம் ஆன உடனே அவர் எழுந்து வீட்டுக்கு வந்து விடுவாராம். இப்படியே அநேக நாட்கள் டெய்லி நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை அந்த ஆலயத்தில் உள்ள அந்த குருவானவர் பார்க்கின்றார். அவர் தனித்து ஜெபம் பண்ண வருகின்றார். அப்போ இந்த மனிதனை பார்க்கின்றார். என்ன இந்த சகோதரன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆலயத்தை பார்த்து கொண்டே, பலிபீடத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். ரொம்ப நேரம் இருக்கிறாரு, மணிக்கணக்கா. வாயை திறக்கவே இல்லை, கண்ணீர் வரல, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர் திருப்பி எழுந்து போய் விடுகின்றார். அடுத்த நாளும் வாராரு, இதே மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, பலிபீடத்தையே பார்த்துட்டு அதிக மணி நேரம் இருக்கின்றார். திருப்பி எழுந்து போய் விடுகின்றார். உடனே இந்த குருவானவருக்கு ஆச்சரியம். சரி, என்னதான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வெளியே வந்தபோது அவரிடம் கேட்கின்றார், ஐயா, நீங்கள் ஆலயத்திலே வந்து உட்காருகிறீர்கள், நீங்கள் பலிபீடத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், வாயினாலே ஒன்றும் பேசலை, கண்ணையும் நீங்கள் மூடலை, இப்படியே இருந்து நீங்கள் வந்துடுவீங்களே, இன்னைக்கு என்னதான் செய்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி குருவானவர் அந்த மனிதனிடம் கேட்கின்றார், சகோதரனிடம். அப்போ அந்த சகோதரன் சொன்னது, நான் படித்ததா கேட்டதான்னு ரொம்ப இல்லை, ஆனால் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து உட்கார்ந்துருவேனா, நான் வந்து உட்கார்ந்த உடனே என் தேவனும் அங்கே வந்து விடுவார். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அவரும் பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு எனக்கு நேரம் ஆயிரும், எனக்கு வயிறு பசிக்கும். உடனே நான் அவரும் போயிடுவார், நானும் எந்திரிச்சு வந்துடுவேன். அதுக்கு பிறகு அடுத்த நாளும் இதே மாதிரி நான் போய் உட்காருவேன் என்னுடைய அந்த பிளேஸில். உட்கார்ந்த உடனே அவரும் வந்துடுவார், நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படியே தான் என்னுடைய வாழ்நாட்கள் போய்கொண்டு இருக்கின்றது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இந்த குருவானவருக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனமா? இந்த ஒரு பகல் வேளையில் தேவனை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் 2 பேரும். இன்னவர்களுடைய ஆத்துமா பேசுகிறது.
அப்படி இதயம் பேசுகிறது. அவர்கள் இருவருக்குள்ள ஒரு லிங்க் இருக்கிறது, ஒரு நெட் இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கின்றது. அவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் இருக்கின்றது. அது ஆத்துமாவிலே, சிந்தனையிலே தவறுகள் இல்லை, மாமிசத்தின் எண்ணங்கள் அங்கே இல்லை, உலகத்தின் கவலைகள் அங்கே இல்லை, உலகத்தின் பாரங்கள் அங்கே இல்லை. இருதயத்தில் இறைவனை பற்றிய காரியம், தேவனும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பற்றி சொல்லி கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு தெரியுமா, எலியாவும் மோசேயும் மறுரூப மலையிலே இயேசுவோடு கூட பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு 3வது நாள் இப்படி நீ உயிரோடு எழுந்துருவ அப்படிங்கிறத பற்றி தான் அவர்கள் அன்று பேசி இயேசுவானவரை பலப்படுத்தினார்கள். இந்த மரணத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும், இந்த பாத்திரத்தை நீர் குடிக்கத்தான் வேண்டும், இந்த பாத்திரத்தை நீ குடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவரை பலப்படுத்தினது தான் மறுரூப மலையில் உள்ள அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த சகோதரன் அப்படி தேவனையே பார்த்து கொண்டே இருந்தவருடைய காலங்கள் இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? இந்த இருதயம் அப்படி ஒரு இசைவாக தேவனுக்கு இருந்திருக்கின்றது. அவர் மகா பெரியவர். தேவனை நம்ம அறிவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயர இன்னதென்று எட்ட முடியாத அறிவுக்குள்ள, நம்ம அறிவுக்கு எட்டாத அவ்வளவு ஆழமானவர், சக்தி வாய்ந்தவர் தேவன். அவர்கிட்ட நம்ம போகணுன்னு ஆசைப்படணும், தனித்து ஜெபிக்கணும், அவரோடு பேசணும். அவருடைய ஆதங்கம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஆதங்களையே தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கின்றோம். நம்ம ஜெபிக்கும் போது அவர் கண்டிப்பாக தலையாட்டுவார். ஓகேம்மா, உனக்கு தான், வேறு யாருக்கு கொடுக்க போகிற, நீ என்னோட பிள்ளை, உனக்கு தான் எல்லாத்தையும் தருவேன், நீ என்ன கேட்கிறோ நான் தருவேன், எனக்கு பிரியமானது எல்லாம் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்போ இதில் நம்ம பார்த்த வசனத்தில் என்ன நம்ம பார்த்தார்னா, இயேசு தனித்து பிதாவோடு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் போனார். இன்னைக்கு நாமும் தனித்து ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு ஒரு வழிமுறையை தெரிந்தெடுத்தார். அவர் அதிகாலையிலே போய் தனித்து மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். அவர் கெத்செமனே பூங்காவிலே செலக்ட் பண்ணி அங்கே போய் ஜெபம் பண்ணினார். அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு சில வழிமுறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதில் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கின்றோம். என்ன அப்படின்னா, அவருக்கு விரோதமாக அவரை சிங்கக்கவிக்குள்ளே போடும்போது ஒரு சைன் ஆயிற்று. ஆனால் எதுக்கு அப்படின்னா, ஜெபம் பண்ணக்கூடாது என்பதற்கு தாங்க சைன் ஆயிருக்கு. ஆனால் இவர் வழக்கத்தின்படி என்னாலும் அவர் எருசலேமுக்கு நேராக, அதாவது ஆலயத்துக்கு நேராக தன்னுடைய, அவர் சிறைப்பிடிக்கப்பட்டவர் தானே, அங்கே இருந்து எருசலேம் என்ற ஆலயம் எங்கே இருக்கோ அதை நோக்கி பார்த்து அவர் வழக்கத்தின்படியே அப்படின்னா, அப்போ ஒரு நாளைக்கு தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார், நன்றி செலுத்தினார். இது வழக்கமான ஜெபம். சில பேர் ஆலயத்துக்கு வழக்கமாக தினம் செல்வார்கள், தினம் வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உட்கார்ந்து ஜெபம் செய்வார்கள். அப்படி எங்கே போனாலும் ஒரு வழக்கத்தின்படியே நம்ம ஜெபம் செய்ததை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட வழக்கத்தின்படி, வழக்கம், நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு இடத்தின் வழக்கம், நம்ம தனித்து ஜெபிக்கிற ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சமயம் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதுக்குத்தான் நான் ஜெபிப்பதை பற்றி சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இதை செய்தவர்கள் எல்லாரும் வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றார்கள். அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று மார்பில் அடித்து அவனுடைய ஜெப வழிமுறை இருந்தது, அவன் நீதிமானாக மாறினான். அடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த தானியேல் இவர் முன் செய்து வந்தபடியே வழக்கமாக அவர் ஜெபம் பண்ணுவதே அந்த 3 வேளை தான். 3 வேளை, காலை மாலை, ஒரு வேளை சாயங்காலம், இந்த 3 வேளையும் வழக்கத்தின்படி அவர் ஜெபம் செய்தார். அதை அவர் செய்து கொண்டே இருந்தார். அதனால் அவர் தோற்று போகவில்லை, சிங்கம் அவரை கொலை செய்யவில்லை என்று நம்ம பார்க்கின்றோம். அடுத்து ஏசப்பா அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணினார்.
ஜனங்களோடு இல்லை, ஜனங்களை தனியாக அனுப்பிவிட்டு அவர் தனித்து மலையின் மேல் ஜெபம் பண்ணினார். நாமும் எப்பவும் கூடி நம்ம ஜெபிக்கிறோம். தனித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் தோற்று போக மாட்டோம். தனித்து நம்ம இயேசுவோடு பேசி வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு தனி இன்பமாக இருக்கும். அதுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நம்ம ஜெபித்து தனித்து ஜெபித்து ஜெபித்து பழக வேண்டும். அப்போ நமக்கு தேவையானதை ஆண்டவரோடு பேசலாம், அவரோடு நம்ம நெருங்கி உறவாடலாம். தேவன் நம்மோடு பேசுவார், நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி காட்டுவார், நம்ம கண்ணீரை துடைப்பார், நம்மை தட்டி கொடுப்பார், நம்மை பாராட்டுவார், வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுப்பார். அதனால் தனியாகவும் நாம் ஜெபித்து பழக வேண்டும். அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரத்தில் 12வது வசனம். அநேகர் கூடி, மார்க்கு என்னும் யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஒரு கூட்டு ஜெபம். இது பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட்டான். இப்போ அவனை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் எல்லாரும் அந்த போர் வீரர்களுக்கு பயந்து அறையிலே கூடி இருக்கின்றார்கள். ஆனால் பேதுருவை ஜெயிலில் போட்டாங்க. இனிமே எப்படி இவரை நம்ம வெளியே கொண்டு வர முடியும்? நம்ம ஆயுதங்களோடு போய் தாக்க முடியாது. நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது, எந்த பண வசதியும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கையில் கிடையாது. ஆனால் மார்க்கு சிறைச்சாலையில் இருந்தார். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம் என்று அந்த அப்போஸ்தலர் 12:12 எல்லாரும் ஒரு வீட்டிலே கூடி அங்கே ஜெபம் பண்ணினார்கள். இது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இந்த முறையை அவர்கள் கையாளுகிறார்கள். அநேக வழிமுறைகளை உங்களுக்கு சொன்னேன், ஜெபம் பண்ண வேண்டிய வழிகள் என்று. அது ஒன்று, தாழ்மையோடு மார்பிலே அடித்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் செய்த ஒரு ஆயக்காரன். 2வது, தானியல் என்பவர் வழக்கமாக ஒரு நாளைக்கு 3 வேளை செய்கிற ஜெபத்தை செய்தார். எலியா தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட அவர் குனிந்து ஜெபம் செய்தார். மார்க்கு 6:46 ஏசப்பா ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து மலையின் மேல் போய் உட்கார்ந்து ஜெபம் செய்தார். இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. கடைசியாக பார்த்தா 12 அப்போஸ்தலர்களில் பேதுருவுக்காக, அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு கூட்ட மக்கள் கூடி அவருக்காக ஜெபம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவ தூதன் அங்கே வந்து விட்டார். அங்கிருந்த ஜெயிலுக்கு வந்து அவரை எழுப்பினார். எழுப்பின உடனே கதவுகள் எல்லாம் தானாக திறந்தன. திறக்க ஒவ்வொரு கதவாக திறந்து கடைசியில் அவர் வெளியே வந்து விட்டார். எங்கே வந்தார் அப்படின்னா அப்போஸ்தலர் 12:13வது வசனம். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அப்போ கடைசியில் பேதுரு எங்கே வந்தார் அப்படின்னா, யார் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்களோ அங்கே கொண்டு தேவதூதன் விட்டு விட்டார். வேற எங்கேயும் அலைஞ்சி போகலை. யார் ஜெபம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே வந்துட்டார். அதிசயம் எப்படி பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணும்போது அதிசயம் நமக்கு நிறைய கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்க வீடு தேடி அதிசயம் வரும். படிப்புக்கு நல்ல ரிசல்ட் வரும், வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வரும், திருமண காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் வரும், உங்களுடைய கடன் அடைபடுவதற்கு உங்களுக்கு நீங்கள் இழந்து போன ஒரு நிலம் உங்களுக்கு வரும், நீங்கள் இழந்து போன ஒரு வீடு வாசல் உங்களுக்கு வரும், நீங்கள் இழந்து போன பணங்கள் உங்களுக்கு வரும். அருமையானவர்கள், வீட்டிலே நம்ம கூடி ஜெபிக்கும் போது ஜெபிக்க அற்புதங்கள் நமக்கு நடக்கும். நான் சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபமே ஜீவன்,
ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஜெபித்தால் ஜெயம் வருமே. ஜெபம் ஜெயம். அல்லேலூயா. ஜெபம் சாகாது. ஜெபிப்போம், பிழைத்து கொள்வோம், அற்புதங்கள் நடக்கும். தனித்து ஜெபிப்போம், முகம் முழங்கால் படியிட ஜெபிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம், வழக்கமாய் ஜெபிப்போம், ஆலயத்துக்கு போய் ஜெபிப்போம். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபம் சாவதில்லை. ஜெபம் வெற்றி தரும். உடனே ஜெபியுங்கள், உடனே ஜெபியுங்கள், உடனே முழங்கால் படியிடுங்கள், உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், அழுது ஜெபியுங்கள், மன்றாடி ஜெபியுங்கள், மனதுருகி ஜெபியுங்கள். ஜெபமே ஜீவன். ஜெபம் உங்களுக்கு ஏசப்பா கிருபையினால உங்களுக்கு ஜெயத்தை இயேசு தருவார். ஏசப்பா ஜெபம் பண்ணாங்க, நாமும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். சாத்தானுடைய அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஜெபத்திலே நாங்கள் இளைத்து சோர்ந்து போகாதபடிக்கு ஊக்கமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்க ஏசப்பா எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டு வெற்றியின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக இருக்கும்படி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.